இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திலே மனிதனை தேடி மனிதனாகவே அவதரித்தார். இயேசு ஏன் மனிதனாக உலகத்திலே அவதரிக்க வேண்டும்? இயேசு ஏன் மனிதனாக உலகத்தில் அவதரிக்க வேண்டும்? உங்களையும் என்னையும் காப்பாற்றி அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்லும்படியாக இயேசு என்ற பெயரிலே உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் என்று சொல்லி அர்த்தமில்லை. கிறிஸ்தவருக்கு மாத்திரம் தெய்வம் என்று சொல்லி அர்த்தமில்லை. இயேசு என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுக்கும் அவர்தான் ஆண்டவரும் அவர்தான் ரட்சகருமாக இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர். வானத்தை படைத்தார், பூமியையும் படைத்தார், சமுத்திரத்தையும் படைத்தார். நாம் காண்கிறவைகள், நாம் காணாதவைகள், அகில உலகங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த எம்பெருமானாகிய இயேசு பிரஜாபதியாகிய இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனித சாயலாக மாறி தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனித சாயலாக மாறி இயேசு என்ற நாமத்திலே உலகத்திலே அவதரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு என்று சொல்வார்கள். மனுஷனுடைய மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அழியாத வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரலோகத்திலே இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அன்பானவர்களே, நாம் மரித்து போனாலும் நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஆத்துமா விலையேறப்பெற்றது. அதுக்கு அழிவு கிடையாது. நித்தியமாக வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா கரைப்பட்டு விடுகிறது. நம் ஆத்துமா தீட்டுப்பட்டு விடுகிறது. இந்த பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 100% பரிசுத்தமானவர்.